தம்பி தம்பி நேரா வச்சு அதுதான் தெரியாம பண்ணிட்டேங்க. அது வந்து எப்படி சொல்றது, இப்படிதான் படிக்கணும்னு நினைச்சேன். இப்படி படிக்கணும்னு ஒரு வேலை தெரியல. ஓகே சரி கத்துக்கிறேங்க. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். சோ இந்த மாதிரி நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்கு அபவுட் மென். சோ அந்த மாதிரி ஸ்டீரியோ டைப்ஸ் பிரேக் பண்றதுக்காக தான் இந்த எபிசோட் அண்ட் வித் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் மிஸ்டர் கார்த்திக். ஹாய் கார்த்திக். ஹலோ மேம். ஹாப்பி மென்ஸ் மென்டல் ஹெல்த் டே கார்த்திக். வாத்துக்கு வேற எப்படி சொல்றது, ஆக்சுவலா இதுதான் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கறது. ஃபர்ஸ்ட் டைம், லிட்டரலி ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நானும் சொன்னதில்லை, எனக்கும் ஞாபகம் இருக்காது. ஞாபகம் இருந்ததுன்னா சொல்ல முடியும், அது ஞாபகம் இல்லாத காரணம் சிக்னிஃபிகண்டா நமக்கு யாருமே சொல்லலைன்ற மாதிரி. ஸோ தேங்க்யூ, we are happy ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதுனால எனக்கும் சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் ஹாப்பியா இருக்கு கார்த்திக். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட பிஸி ஸ்கெட்யூல்ல எல்லாம் தூக்கி போட்டுட்டு எங்களுக்காக இந்த பாட்காஸ்ட்க்கு வந்ததுக்கு. அண்ட் being a psychologist, being a male, I don't think anybody could do justice to this episode today that we're going to be discussing. So are you ready Karthik? இல்ல ஏதோ வந்து rapid fire round மாதிரி இருக்கு. Okay, rapid fire அளவுக்கு இல்ல, but then yeah, we will be shooting some stereotypes. They should die. That's the focus of this Men's Mental Health Day event, and this is also our launch episode for our podcast venture. Arvade is coming up with podcasts where we will be talking about more on mental health. எவ்வளோ சிம்பிளா எவ்வளோ எளிமையா என்னெல்லாம் தேவையோ அதை பத்தி மட்டும் பேசுறதுக்காக இந்த ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஒகேஷனுக்காக தான் இந்த இயர் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். லான்ச்சிங் இட் ஆன் தி மென்ஸ் மென்டல் ஹெல்த் டே. எனக்கு ஹாப்பியா இருக்கு, அதுவும் இந்த டைம் ஆரம்பிக்கணும். Yeah, thank you. So as you said beautifully, men's mental health day அப்படின்னு வரும்போது அது சுத்தி எந்த ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸும் இருக்காது, or at least in the last 2-3 years வேணா சொல்லலாம், here and there we see posts about men's mental health. Okay, this is the week men should talk, men shouldn't cry அப்படிங்கிற, I mean men should cry அப்படிங்கிற சில I mean supportive for men அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. How do you see that to begin with? இப்போ ஸ்டார்ட் ஆறது வந்து ரொம்ப கிளிஷேவா இருக்க மாதிரி இருந்தது எனக்கு. கிரை கிரை கிரைன்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஏன் அழணும் மட்டும் சொல்றீங்களே தவிர எதுக்கு முதல்ல அழணும் நானு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா வந்து எல்லா டைமும் மென் கேன் கிரை அப்படிதான் இருக்கே தவிர ஏன் அதை நார்மலா அவனால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதா, இருக்கிற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதா, அழுதுதான் சொல்லணுமா, அதுதான் சொல்லணுமா? நோட்ஸ் எடுக்க போறேன். ஓகே, so this is one of the huge, எனக்கு அப்படி தோணுச்சு. இட் மே பி டிஃபரெண்ட். என்னை விட ஒரு மேல் சைக்காலஜிஸ்ட் ரொம்ப எக்ஸ்பர்டீஸோட இருக்கலாம், அவங்களுக்கு அது டிஃபரெண்டா தெரியலாம். பட் எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஓகே அழுதுதான் சொல்லணுமா ஒரு விஷயத்த, இல்ல மெனி கேன் கிரைன்றதுதான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப எல்லாருமே பண்ற மாதிரி இருக்கு. Correct. Yeah, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. Yeah, I think what you're trying to say is that men அழறதுக்கான ஒரு சூழலே உருவாக்காம அழுன்னு மட்டும் சொன்னா எப்படின்னு கேக்குற மாதிரி எனக்கு இருக்கு. இல்ல அது எப்படின்னா, அழுறது குழந்தைல இருந்து எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தான். ஓகேவா, குழந்தையிலே பண்ற விஷயம் தான். குழந்தை இப்ப மேல் செயல் பிறக்கும் போது அழாமலையோ குழந்தை பிறகு சிரிச்சுட்டே குழந்தை பிறகுதான், இல்ல வந்து அப்படியே உண்மன் குழந்தை பிறகு எல்லாரும் அந்த டைமுக்கு அழுறதுதான். அதுக்கப்புறம் வளர்ற டைம்ல வந்து அப்புறம் ஃபுட்டுக்காக, சேஃப்டிக்காக, டெவலப்மெண்டல் ஏஜஸ் அழுதுதான் இருக்கும். எந்த மேல் சைல்டுமே அழாம இருந்தது இல்ல. அது ஏன் திருப்பி நம்ம அழுங்க? தேர் ஆர் சோஷியல் ஸ்ட்ரக்சர், அது வந்து இல்ல அழுதா வீக் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கலாம். பட் நம்ம திருப்பி அழலாம் சொல்றது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா தெரியல. அதையும் தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நுவான்சஸ வந்து த்ரூ த டிரான்சிஷன் மேல் சைல்டையோ இல்ல வந்து மென்னையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண விடுறதுதான் பெட்டர்னு எனக்கு தோணுது. அதை தாண்டி வெறும் அழுறதுன்னு மட்டும் இல்ல. Okay, so I understand that crying isn't the only emotion that men should be expressing. There is so much more of emotions. அதுவே இங்க crying is like expression of emotion, ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஓகேவா, அது வந்து இன்டென்ஸா இருக்கிற ஒரு எமோஷனோட எக்ஸ்பிரஷன் கிரைங்கா இருக்கலாம். அது வந்து சந்தோஷத்துக்கும் அழலாம், துக்கத்துக்கும் அழலாம், சோகத்துக்கும் அழலாம், அந்த மாதிரி இருக்கு. பட் ஏன் அழறத மட்டும் ஆர்டிகுலேட் பண்ண சொல்லி தரலாம், இல்ல ஆர்டிகுலேட் பண்ணலாம்.
speaking the language, right? ஆர்டிகுலேட் பண்ணலாம். இல்ல வந்து எப்படி சொல்றது, ஐசோலேட் பண்ணிக்காம நிறைய விதமா வந்து ரீச் அவுட் பண்ற விதங்கள் எவ்வளவு விஷயம் இருக்கு. கம்யூனிகேட் பண்றதுக்கு 1008 விஷயம் இருக்கு. ஆர்ட் இருக்கு, கவிதை இருக்கு, கதை இருக்கு, ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இதுக்கு அல்றது மட்டும், இதெல்லாமே பண்ணாலே அவனுக்கு அது ஈஸியா இருக்கும். அல்றது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண வேணாம். Okay, I hear you. Nice. That's a good start to understand what a guy thinks, what he actually wants, and you representing the men population, you are giving us some inputs as to how we can collaboratively work to make our lives more harmonious is what I see. Nice. ஏன்னா ஒரு மாதிரி அல்றது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். Okay, so don't cry அப்படின்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் கார்த்திகோட ஒரு பிக் ஆஸ்க். ஷுவர் கார்த்திக், we should make more space for many other emotions men feel, and இதுதான் அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத சொல்றதுக்கு சொல்லி தரணும், அத பத்தின நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. சொல்லி தரதுன்றத தாண்டி சொல்றது, அந்த சொல்லித்தர எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஸ்பேஸ் இருந்தா அவங்க பண்ண போறாங்க. எல்லா குழந்தையுமே குழந்தைன்றதை தாண்டி எல்லாருமே வளரும் போது அந்த எமோஷன்ஸை ஃபீல் பண்ணாம இல்ல, எல்லாருக்குமே அந்த எமோஷன்ஸ் இருந்துட்டு தான் இருக்க போது, அந்த ஸ்பெக்ட்ரம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. ஸோ அது ஃபீல் பண்ணிட்டே இருக்கும். ஃபீல் பண்ற ஒரு விஷயம் எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் பிரச்சனை வருதுன்னும் போது, அந்த சூழ்நிலை, வளர்ந்த சூழ்நிலை, இல்ல வந்து பேரண்டிங்கா இருக்கலாம், இந்த ஹவுஸ் ஃபேமிலி வீலிவா இருக்கலாம், இல்ல வந்து அந்த ஒரு எமோஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற இடத்துல எப்படி வந்து அந்த ரெஸ்பாண்டர்ஸ் இருக்காங்க, அந்த ரெஸ்பான்ஸை வச்சுதான் இது பண்ணலாம் பண்ண வேணாம்னு கத்துப்பாங்கல்ல, அதுதான் நான் பாக்குறேனே தவிர கத்து கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்பேஸ் இருந்தா பண்ண போறாங்க. ஸோ த்ரூ த எக்ஸ்பீரியன்ஸ் தானே, நிறைய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நினைக்கிறேன், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுதானே பிஹேவியரா மாறுது. Absolutely கார்த்திக். And also if we date back in the daysல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜெண்டரால மட்டும் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்ல ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கரெக்டா இருக்க முடியுது, டு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா men were given these masks even before they started to experience certain feelings. Okay, I see it like that. Even before a guy knew about a betrayal, he was given a mask to put it up and say, no, I'm still strong, nobody can break me, I am this, I am that. So this is there. I mean, tracking back, this is how I see. ஒரு ஃபீமேலா ஒரு கூட வளர்ந்த மென்னை பத்தி பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறது வரைக்கும் இவ்வளவுதான் என்னோட லிட்டில் பிரெயினுக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹவு டு யூ see this கார்த்திக்? அதுவுமே வந்து ஒரு சோஷியல் திங் தான், பார்த்து கத்துக்கிறது தானே. பியர்ஸ், ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ், குழந்தை வளர்ந்து வரும்போது தி ஐடியலைஸ் அடல்ட்ஸ். ஓகேவா, நான் அடல்ட் ஆகி இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைம்ல அடல்ட்ஸ் எதெல்லாம் ஐடியலைஸ் பண்ணாங்க, ஒரு குரூப்குள்ள இருக்கிறதுக்கு நான் எதெல்லாம் அந்த கன்சென்சஸ் கன்ஃபர்மிட்டியில நான் இருக்கணும் அப்படின்றதெல்லாமே வந்து ஒரு சோஷியலா கத்துக்கிற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அது ஒரு சோஷியல் லேர்னிங், லைக் பிகமிங் ஆஃப் அ மேன்ன்ற மாதிரி. ஸோ தட்ஸ் ஹவ் வி சி, வி கோ இன்டு த சொசைட்டி. அது கோ இன்டுன்றதை தாண்டி சொசைட்டி பிரிங்ஸ் யூ அப். அது சொல்லுவாங்களா, மேல் சைல்ட வளர்க்கறதுக்கு ஒரு சொசைட்டி தேவைப்படும், அந்த மாதிரி சொசைட்டி பிரிங்ஸ் யூ அப். ஸோ அதனால அது பார்த்து கத்துக்கிறது தான். அண்ட் எனக்கு ஒரு டவுட்ன்றதை தாண்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஏன் மேன்ஸுக்கு மட்டும் தான் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இல்லை. ஐசி விமெனுக்குமே வந்து சில எமோஷன்ஸை நீ வந்து இவங்க கிட்ட நீ இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது, ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நீ இப்படி நடந்துப்போம். அது ரெண்டு ஜெண்டர்ஸுக்குமே இருக்கு. இந்த ஜெண்டருக்கு தான் இப்படி அப்படின்ட்டு கிடையாது, ரெண்டு ஜெண்டருக்குமே இருக்கு. பட் த ரோல் மாடல் எதை ஐடியலைஸ் பண்றோம் அப்படின்றது இன்னொன்னு. ஸ்டீரியோ டைப்ஸ், நீங்க இப்படி சொல்லிட்டே வர மாதிரி ஸ்டீரியோ டைப்ஸ். ஸோ இப்படிலாம் இருக்கணும்ன்றதே வந்து ஒருத்தனை வந்து ஸ்டாப் பண்றது, இப்படிதான் அப்படின்ட்டு அதை சொல்லிட்டே இருக்கிறதே வந்து அவன் மாற விடாம பண்றதுக்கான ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸா இருக்கு. இன்னொன்னு நம்ம அந்த மாதிரி இல்லையோ அப்படின்னு தோணும்ல. சாரி, இப்படிதான் இருக்கணுமோ,
சில பேருக்கு வந்து இது தப்புன்னு தெரிஞ்சு எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்லயும் இருப்பாங்க. இல்ல தப்புதான் ஒண்ணு இக்னோர் பண்ணிட்டு போவான். இல்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இதெல்லாம் கேட்காதீங்கடா, இதெல்லாம் கேட்டு என்ன பிரயோஜனம், தேவையில்லாதடா அப்படின்றது சொல்றதா இருக்கட்டும். இல்ல வந்து அது வந்து ஒரு irrelevant கண்டென்ட், அது வந்து ஒரு தேவையில்லாத கண்டென்ட், அது வந்து கடந்து போற ஒரு விஷயம் அப்படின்ட்டும் சொல்ற ஆட்களும் இருப்பாங்க. பட் அதை ஐடியலைஸ் பண்றவங்க தான் ஜாஸ்தி. எக்ஸாக்ட்லி. இப்போ ரீசென்ட்லி கூட ஒரு தமிழ் ஃபிலிம் idealize the whole concept of how only bad guys are preferred by women அப்படின்னு சொல்லிட்டு. And I'm like, no guys, we are trying to heal from that pattern and this is what is commonly shown. Okay, நிறைய repeated movies in the last year, if you see, we have references of how it's been portrayed that men will be, you know, dead unhealthy and women kind of still like that unhealthiness அப்படின்ற மாதிரி நிறைய movies வந்தது. And I think in the narrative is also causing the next generation of men to pick up these ideas and act upon these ideas. Boys எல்லாருமே ஓகேவா, we are like okay இதுதான் like it is very cool அப்படின்ட்டு ஒரு ஆல்ரெடி ஒரு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ இந்த ஃபிக்ஸேஷன்ல வந்து எல்லாருமே இப்ப நானுமே ஒரு டைம்ல ஓகே ஏதாவது ப்ராப்ளமா, ஐ ஷுட் கோ வித்ட்ரா, செட்டில் மை செல்ஃப், ஐ ஷுட் டிஸப்பியர் அண்ட் கம் பேக் வென் எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஸோ அது வந்து எனக்கு பர்சனலா நிறைய ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வந்திருக்கு. நான் என்னோட ப்ராப்ளம்ஸை வந்து ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணாம இருந்ததுனால என் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ல, என்னோட ரிலேஷன்ஷிப்ல, நிறைய டைம் ஃபேமிலியில, பிரதர்ஸ் கிட்ட, ஏன் ஒர்க் ரிலேட்டட், காலேஜ் ரிலேட்டட் அப்படின்னு இருக்கும் போது கூட ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா வந்து ப்ராப்ளம் ஏதோ ஒரு பர்சனல் சிச்சுவேஷன் வருது அப்படின்னும் போது அதை நான் ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண முடியாம கஷ்டப்பட்டிருக்கேன் ஓகேவா. ஈவன்தோ நான் படிச்சுட்டு இருக்கும் போது அது வந்து இப்போ கம்மியாயிடுச்சு. ஏன்னா கான்சியஸா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு வேர்டு போடுறது வந்து அது வந்து என்னை வந்து பெருசா எதுவும் பண்ணிட போறது இல்லை. வந்து எனக்கு நானே வந்து ஒரு ரேஷனலைஸ் பண்ணிக்கிட்டது இந்த கேரக்டர்ஸ், இந்த ஒரு ஐடியாஸ்லாம் வச்சு, இந்த கான்செப்ட்ஸ்லாம் வச்சு. ஓகே, when problems appear, men வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they disappear and come back stronger அப்படின்றதோ அதெல்லாமே வந்து என்னை கம்யூனிகேட் பண்றதுல இருந்து முதல்ல ஸ்டாப் பண்ணுச்சு. ஏன்னா வந்து அந்த கில்ட் இருக்குல்ல, நான் பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணல, கம்யூனிகேட் பண்ணல, அதுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் கிட்ட இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு பேச விடாம ஒரு பேசாம இருந்தேன். அதுக்கான கில்ட்டை வந்து நான் ஃபேஸ் பண்றதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ஐடியலைசேஷன்லாம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இதை வச்சுட்டு நான் ரொம்ப நாள் I see there's this vulnerability core and this is what I wanted for this episode. I mean, மென் பத்தி மென் இவ்வளோ ஓப்பனா பேசும்போதுதான் இந்த ஒரு growth, ஒரு ட்ரெஜெக்டரி இருக்குன்றது காமிக்கும் போதுதான் I think it sounds very doable and realistic for people who are watching this as well. And thank you so much for this vulnerability. It's so good to see. So அதுதான் அது வந்து நான் எப்போ வந்து நிறைய பேர் என்ன தப்பு இது பண்ணாதடா, பிரச்சனை இருக்குன்னா சொல்லுடா, வர முடியலன்னா சொல்லு, இல்ல ஏதோ பண்ண முடியலன்னா நீ வந்து பேசு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அது வந்து நிறைய பேர் சொல்லி கேட்க முடியல என்னால. பண்றேன்ட்டு அது ஸ்கிப் தான் பண்ணேன், டாச் தான் பண்ணேனே தவிர ஒரு டைம்ல ஓகே இப்படியே என் பர்சனாலிட்டியே அப்படி ஆயிடுது. ஓகே, எப்படி இருக்குன்னா வந்து மென் ஆர் பிரேவ் அப்படின்ற ஒரு சீன் இருக்கும். மென் ஆர் பிரேவ்ன்ற ஒரு கான்செப்டே இருக்கும்ல, அது வந்து ஐசோலேட் பண்ணிக்கிறது, வித்ரா பண்ணி டிஸப்பியர் பண்ணி ஸ்ட்ராங்கா இருக்குமோ வருது இல்ல, வீக்னஸ் ஒரு பிரச்சனை வருது, அது வல்னரபிளா இருக்கும், வீக்கா இருக்கும்ன்ற போது அதை சொல்றப்போதான் அந்த பிரேவ். தட்ஸ் when men are brave, not when disappearing and coming back. True, 100%. சோ வந்து அது வல்னரபிளா இருந்து அது வல்னரபிளா இருக்க இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் அந்த வல்னரபிலிட்டி அப்படின்னு இருக்கும் போது அதை சொல்றதுதான் ஸ்ட்ரென்த், அதை சொல்றதுதான் பிரேவரி, அதுதான் கரேஜ் இல்ல. அது வந்து ரொம்ப லேட்டர் டைம் தான் புரிஞ்சுது, நல்லா அடி வாங்கிட்ட பேர் தான் புரிஞ்சுது. அது வந்து பசங்களுக்கும் புரியும் அடி வாங்கும் போது, இல்ல சில பேருக்கு புரியாம இருக்கு, பட் இதை கேட்டாச்சும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்லணும் இந்த மாதிரி ஐடியலைசேஷன், கென்னோ, ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோ இல்ல வந்து
ரியான் கோஸ்லிங் அந்த மாதிரி வந்து ஹார்ட் பிரேக்கா இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், என்ன அந்த அந்த ஸ்பெக்ட்ரம் என்ன ப்ராப்ளமா வேணா இருக்கலாம், நீ ஃபேஸ் பண்றது ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பட் இப்படி இருக்குன்ட்டு அட்லீஸ்ட் கூட க்ளோஸா இருக்கவங்க கிட்டயாச்சும் சொல்லணும். அது அது காமிக்கும் போது பெட்டரா இருக்கும். நம்ம காமிக்காம இருக்கிறதுனால பிரச்சனை இருக்கு, நமக்கு பிரச்சனைன்றத தாண்டி மத்தவங்களுக்கும் அது பிரச்சனையா ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சு அக்செப்ட் பண்ண பிறகு தானா இது சரியாகும் நினைக்கிறேன். ஐடியலைஸ் பண்றது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் போயிடலாம். Absolutely nice. நீங்க தான். Yes, my pick. Okay, let's go for some green flags. Wow. Men being shamed for not knowing how to do things. Does this stop men from asking for help? Okay. For example, let's just say a guy says, I don't know how to do this. Let's say வீட்ல they can't do this the so-called manly activities like fixing the tubelite or this or that. Something very simple. அவ்வளவு பெருசாலாம் போகாதீங்க. நான் சின்னதா சொல்றேன். தண்ணி கேன் தூக்கி போட முடியலன்னா திட்டுவாங்க. Oh my god, yeah, that hurts. No. தண்ணி கேன் வந்து அது ஒரு 25 kgs இருக்குமா, 25 லிட்டர்ல அது தூக்கி போட முடியலன்னா நான் திட்டிருவாங்க. என்ன நீ ஜிம்முக்கு போற, என்னடா ஆம்பளை பையன் நீ, இத கூட தூக்கி இத கூட தூக்கி போட முடியல என்ன நீ அப்படின்னுவாங்க. அது வந்து அந்த டைம்ல வந்து காமிச்சுக்க முடியலனாலும் அது இட் பிரிக்ஸ் இல்ல, இட் பிரிக்ஸ் இல்ல. பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு விஷயம் கிடையாது இல்ல. அண்ட் அதையும் தாண்டி ஒரு விஷயம் பண்ண தெரியலன்னா என்ன அப்படின்றது எனக்கு புரியுது. பட் அத பாக்குறவங்களுக்கும் புரியணும்ல. இப்போ வந்து வீட்லயோ ஃப்ரெண்ட்ஸோ ஒர்க் பிளேஸ்லயோ காலேஜ்லயோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து மென்ன பாக்குறவங்க ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா ஒண்ணு அவனுக்கு கத்து கொடுக்கணும், இல்ல கத்துக்கிற ஸ்பேஸ்ல ஒண்ணு சரிடா இதை கத்துக்கோ அப்படின்ற அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுக்கணும், இல்ல நம்மளே இறங்கி கத்து கொடுக்கணும். அது ரெண்டுமே பண்ண முடியாம பாயிண்ட் பண்ணிட்டும் பண்றது அது ஒரு மாதிரி பிரிக்கிங் தான். அது வந்து வளரவும் கூடாது, அது ஒரு மாதிரி கில்ட் இதுலயேதான் வச்சிருக்கோம். ஐயோ நம்ம வந்து இது கூட தெரியாம வந்து வேஸ்டா இருக்குமே. இட்ஸ் லைக் சைக்கலாஜிக்கலி ஸ்பீக்கிங் ஒருத்தவங்களோட இயலாமைய பின் பாயிண்ட் பண்ணி அவங்க ஒரு விஷயத்த பெட்டரா பண்ணுவாங்களான்னா அப்சல்யூட்லி நாட். இட் பிளாக்ஸ் த வே. நீ இதுக்கு லாய்க்கு இல்லை, நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, உன்னால இதை பண்ண முடியாது, இதெல்லாம் சொல்லி அவங்கள நம்ம இன்னும் அந்த கான்செப்ட்ல இருந்து தூரமா தள்ளி விட்டுடுறோம். We're not bridging the gap there. பெட்டர் ஆகாம பெட்டர்மென்ட்ட நோக்கி போகாம அது ஸ்டாப் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து இது தெரியலன்னா ஒண்ணு கத்து கொடுங்க, இல்ல அவன் கத்துக்கிறதுக்கான டைம் கொடுங்க. அவன் கத்துக்கும் போது சப்போர்ட்டிவா இருக்கு. ஓகேவா? எனிதிங். Okay, well said, man. Well said. I mean, oh yeah, I can think of lot of scenes where ஒரு மேனால ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியாதுங்கிறது எப்படி ஒரு மாக்கரி ஷோவா தான் ஆயிருக்கே தவிர டிமீனிங் வேஸா தான் இருந்திருக்கே தவிர ஓகே தட்ஸ் ஹெல்ப் அப்படிங்கிறது வந்ததே இல்லை. இதே when it comes to other genders or other concepts totally there is this space to say I don't know, can you help me with this? But for a man to come up there is like he has to lose a lot and arrive at a point that hey please finally help me. உனக்கு தெரியல அப்படின்னா சரி நீ வாப்பா நீ பண்ணு அப்படின்னு இருக்கும்போது அந்த ரீப்ளேஸ் ஆகுறதோ இந்த மாதிரி எல்லாம் விஷயம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டயோ இல்ல வந்து ஒரு டீச்சர் கிட்டயோ இல்ல ஒரு ப்ரொஃபஸர் கிட்டயோ இல்ல வந்து ஒர்க் பிளேஸ் லாயரா இருக்கவங்க கிட்டயோ வீட்டுல இருக்கவங்க கிட்டயோ வந்து எனக்கு தெரியல அப்படின்ட்டு கேட்கும்போது திருப்பி போயிட்டு உனக்கு இது தெரியல தெரியாது உனக்கு வராது அப்படின்ட்டு சொல்லிடுவாங்களோன்ற பயம். ஏன்னா அதே தானே திருப்பி 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 பண்ணியிருக்காங்க. பண்றவங்க கிட்டே போயிட்டு எப்படி ஹெல்ப் கேட்க முடியும்? இப்படிதான் சொல்லியிருக்காங்கன்னா எப்படி ஹெல்ப் கேட்க முடியும்? அவங்களுக்கு வந்து சேஃபா ஓகே தெரியல அப்படின்னும் போது ஓகே நான் சொல்லி தரேன்டா அப்படின்ட்டு சேஃபா ஃபீல் பண்ண வச்சது வைக்கிறவங்க, தெரியலையா பரவாயில்ல வா கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கணும்ல. அப்படி இருக்கவங்க கிட்ட கேட்பாங்க. அந்த பர்சன் இல்ல, அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இல்ல, அப்படி இருக்கிறதுனால தான் கேட்கறது இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். நான் பர்சனலா ஃபீல் பண்றது அதுதான். Totally next. ஓகே இது ரொம்ப பெருசா இருக்கு. So you're already breaking stereotype by picking pink. There's this thing where boys can't love pink. மூணாவது வாட்டி தான் பிங்க் எடுத்துக்கோ. Is it an obligation for a man should primarily provide like financial support family-க்கு? Is it a sole purpose for the man? அப்புறம் வந்து
மேன் வந்து அவன் பார்ட்னரோட அதிகமா சம்பாதிக்கணுமா, ஓகே யா தட்ஸ் லைக் வந்து ஆன் அப் டு டேட் ஒரு டிபேட்லயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. அண்ட் சாக்ரிஃபைசிங் வந்து இஸ் இட் ஐடியல் ட்ரைட் ஆஃப் அ மேன் அப்படின்ற மாதிரி அப்படிதான் கேட்டிருக்காங்க. If you want to read. Oh my god, I've seen a lot of guys who just got into engineering so that loan kadaikum and then followed by campus interview la vela kadaikum so that they can pay the loan back and support the family. They've அவனுக்கு வந்து ஒரு டிசைனிங் ஃபீல்ட்ல போகணும்னு இருந்திருந்தா அதுக்கான ஒரு ஸ்பேஸே அங்க கிடைச்சதில்ல. So I've seen a lot of guys who've done that and still doing it. I mean, that's what comes to my mind first when I'm reading this. Yeah, obligation. So, see, I think the evolution kind of pushed it quite far. Like, men should be the ones to provide, protect. அது வந்து ஸ்டோன் ஏஜ் பீரியட்ல வேணும்னா ஒர்க் அவுட் ஆன ஒரு கான்செப்டா இருக்கலாம். பட் ரைட் நவ் இன் திஸ் மாடர்ன் ஏஜ் ஐ திங்க் ஆல் தீஸ் ரோல்ஸ் ஷுட் பி ஜெண்டர்ட். ஓகே, டு ப்ரொவைடா இருக்கட்டும், ப்ரொடெக்டா இருக்கட்டும், ஏர்னிங்கா இருக்கட்டும். Why can't, see, if you ask me, I'd rather marry a guy who will sit at home and take care of me than someone who is equally hustling like I am. Okay, I tell you that, but is that a reality? இதை நான் போய் பேசினா கூட இல்லை. இப்போ இந்த ஸ்மைல்ஸ் அண்ட் ஒரு மார்க்ஸ் அண்ட் அதெல்லாம் தான் எனக்கு இருக்குமே தவிர I can't find it in reality. Okay, it's that far, even if we want it. So that is the gap I see with the perspectives. அதனால என்ன சொல்றேன், அவனுக்கு வந்து ஓகே ஏதோ ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அது சாக்ரிஃபைஸ், அவனுக்கு பண்ற மாதிரி ஃபீல் ஆகணும், அப்பதான் அது சாக்ரிஃபைஸ். மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக இல்லை. எனக்கு வீட்டுல இருக்கிறது அந்த இண்டிவிஜுவலுக்கு நிறைய விஷயத்துல சாக்ரிஃபைஸா இருக்கு. அவருக்கு ஒர்க் போகணும்னு இருக்கு, பட் போக முடியல, இதுக்காக நான் பண்றேன் அப்படின்ட்டு இருக்கிறதோ, இல்ல பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதோ, இல்ல கரியரை சாக்ரிஃபைஸ் பண்றதோ, அவருக்கு அது சாக்ரிஃபிஷியலா ஃபீல் ஆகணும், அப்பதான் அது சாக்ரிஃபைஸ். இது வந்து வீட்டுல இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம அந்த சிட்ல படிச்ச மாதிரி ஆப்ளிகேஷன் டு கோ ஒர்க். சில பேருக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு தோணி இருக்காது. ஓகேவா? But then come on, yeah, capitalism. I think everybody should go. நீங்க தான் எடுக்கணும். I'll go for blue. Do men get the space to learn, change, or unlearn the old patterns and supportive environment to get better? Okay, I say no. What or how women's part in the dynamic of men towards betterment? Okay, sounds like my question. உங்களுக்கு தான் இருக்கா ஸ்பேஸ் இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் no. I completely agree on that. No, like இவ்வளவு நேரம் நம்ம பேசின விஷயங்கள் பார்த்தாலுமே it is not easy for a guy to acknowledge, accept what is going on with him openly, honestly. It is tough. There is no space. I mean, maybe we can start giving that space from very familial relationships. அதாவது இந்த ஸ்பேஸுங்கிற மேட்டர் வந்து ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ்ல தான் அதிகமா பேசப்படுது. when couples come for counseling, அப்பதான் இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் இதுவா வருது. ஃபார் an எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே ஒரு 25 வயசு 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஒரு கைக்கு இப்படி ஒரு விஷயம் தெரிய வருது. அப்படி இல்லாம ப்ராபப்ளி when he is 15 அரவுண்ட் that டைம்ல இருந்தே இந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம், ஸ்பேஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம் for them to say how they feel, what they want அப்படின்னா this could be addressed better. Okay, and women's part in changing this dynamic towards the betterment for a guy, women's part would be, okay, so a little bit that I'm seeing here as therapist and also a woman is that there's this book that we started off with, Female Brain, Male Brain, where our brain is having கொஞ்சம் extra space for emotions, we can feel, we can express, and of course அந்த biological gender difference இருக்கதான் இருக்கு. பட் அது வந்து நம்ம ஜஸ்டிஃபிகேஷனா யூஸ் பண்ணி women வந்து ரொம்ப they get carried away with their emotions. I think if women can also learn how to regulate their emotions better, there will be space for the man also to express and work this thing through. Okay, so I think that would start the change in the dynamics. நீங்க சொல்றதுலயே இப்ப நிறைய பேர் ட்ரிகர் ஆயிட்டு இருப்பாங்க. I can't do it. Hey, I'll go with personal example. ஒரு தெரபிஸ்ட் பிரெயினா சேனா உட்காந்து மென்னோட ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப இந்த இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கலா இருக்கு. பட் when it comes to personal life, me when I'm having my tantrums with my brother, it's my tantrums that is more than his space. I think about it a lot of times that
ஓகே வெயிட் அவனும் ஏதோ சொல்லியிருக்கோம்ல, அவனுக்கும் ஃபீலிங் இருக்கும்ல, போத் ஆர் இன் திஸ் டுகெதர் அஃப்கோர்ஸ்ல அப்படிங்கிறது ரொம்ப லேட்டா எனக்கு ஹிட் ஆகும், ரொம்ப லேட்டா. அதுவும் மேபி பிகாஸ் ஆஃப் சைக்காலஜி அண்ட் எவ்ரி திங், அதோட இம்பாக்ட்னால. பட் அந்த இவெண்டோட ஆன்செட்ல எனக்கு அது ஃபீல் ஆகுதான்னா இல்லதான். ஐ ஆல்சோ கெட் கேரிட் அவே. அதனாலதான் நான் இதை சொல்றேனே. இட்ஸ் நாட் லைக் சம்திங் தட் we can do as therapists, people can do அப்படின்னா இல்ல. எல்லாரும் அவங்களோட பர்சனல் லைஃப்ஸ்ல we kind of, it is a challenging thing to do. I'm just putting the thought and idea where if we could regulate our emotions better, கொஞ்சம் work it through, take a time out, come back and talk with it, the guy can also have a lot of say. So இதை ப்ராக்டிஸே பண்ணாலும், I've practiced this in my relationships. Okay, இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரெகுலேட் ஆயிட்டு நான் வருவேன், சொல்லுடா அப்படின்னும் போது அவன் சொல்றதெல்லாம் என்னை இன்னும் ட்ரிகர் பண்ணும். ஓகே, ஸோ there's this thing that happens where I think we need to become ஒரு outside person from who we are having this ஸ்பேஸ் இல்லாம அந்த ஒரு கஷ்டம் இருக்கும். ஒரு அவுட் சைட் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து அது வந்து நம்மளே பண்ண ஆரம்பிச்சோம்னா இன்னும் கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் இட்ஸ் ஸ்டில் அ தியரி. கெட்டிங் தட் ஸ்பேஸ் டைம் டு லேர்ன் அப்படின்ட்டு தானே ஆரம்பிச்சோம். அப்படின்ட்டு ஆரம்பிச்சது இது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல அது வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் there is ஆப்ஷன் இல்ல, இட் இஸ் ஹேப்பனிங். பட் அதுக்கான ஒரு இது சின்ன ஒரு பாசிபிலிட்டி இருக்காங்க. பட் மத்த இடத்துலலாம் அந்த பாசிபிலிட்டி இருக்கா? லைக் ஐ செட், நம்ம அதான் ஒரு 30 வயசு 25 வயசு வந்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் ஆக்டிவா ஒர்க் ஆகுது ஃபார் ஆல் தி ஜெண்டர்ஸ். ஒரு 15ல இருந்தே ஒரு ஃபேமிலி டெஸ்க்ல இது ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்ல வர, ஒரு டைனிங் டேபிள் கான்வர்சேஷனா இது இருந்து அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி வெறுன இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ன்றது இல்லாம வாட் யூ திங்க் அப்படின்ற அந்த ஒரு ஓப்பனிங் அப் இருந்ததுன்னா this can change, like from the family, from the mother, from the father, from the sister. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சேஞ்ச் ஆகணும் நான். yes absolutely, நம்மளோட primary world. Okay, so we have more of these stereotypes to be talked about, so follow us for part 2 with Karthik. We will be breaking more of these stereotypes about men.